Exgo Holidays. Travel beyond boundaries. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய பட்ஜெட்டு சுதந்திர இந்தியாவில் இது 78வது பட்ஜெட்டு. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சண்டே வருது, 1ஆம் தேதி ஃபால்ஸ் ஆன் சண்டே. இது ஒரு சரித்திர நிகழ்வு தான். பங்குச்சந்தை பட்ஜெட்டுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த அன்றைக்கி சண்டே, பங்குச்சந்தை ஒர்க்கிங் டே. அன்றைக்கி ஒர்க்கிங் டே, February 1 சண்டே அன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டு இருக்குது. அப்போ ஏன் இருக்குது? பட்ஜெட்டுக்கும் பங்குச்சந்தைக்கும் ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கிறனால தானே ஒர்க்கிங். பட்ஜெட்டுன்னு வந்துட்டாலே பொதுவாகவே எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, டிஃபென்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ இந்த ஆண்டு நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செமிகண்டக்டர் டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் கிளம்பி மேலே கிட்டத்தட்ட ஒரு 10-15% ஏறி இருக்கு. ஏன் ஏறுறது? எதிர்பார்ப்புகள் பற்றி தான் ஏறுறது. அது செமிகண்டக்டர். அப்போ செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸு இதெல்லாம் ஒரு பக்கம். வெள்ளி விலை ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ செமிகண்டக்டர், ஜிப்பு, இந்த மாதிரி ப்ராடக்ட் ஓரியன்டாக இருக்க, இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக சில்வருக்கு இப்போ முக்கியத்துவம் ஜாஸ்தி கொடுக்குறாங்க. அடுத்தது ரயில்வே செக்டார். ரயில்வே செக்டார் பார்த்திங்கன்னா, நம்ம நிறையா வந்தே பாரத் ட்ரெயின் இந்த 2-3 வருஷமாக எல்லா பக்கம் வந்தே பாரத் ட்ரெயின். அப்போ வந்தே பாரத் ட்ரெயின் வரப்போது அதுக்கு உண்டான ப்ராடக்ட்ஸு, அதுக்கு உண்டான மெட்டீரியல் சப்ளையிங் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அது சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். இப்போ ரயில்வே செக்டார்னு பார்த்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த RVNL, இந்த டெக்ஸ்மா ரயில், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்குறபோது இப்போ பங்குச்சந்தையினோட இண்டெக்ஸ் ஏறும் இல்லையா. அப்போ பங்குச்சந்தை இண்டெக்ஸ் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? தங்கம் கொஞ்சம் டிப்பாகிறதுக்கு வாய்ப்பு. நல்ல பீக்கில் இருந்தது ஸ்டாக் மார்க்கெட். அப்போது கோல்டு கீழே ஃப்ளாட்டாக இருந்தது. இவர் இறங்க ஆரம்பித்தார், இறங்கி 22,000 வந்தார். இப்போ தங்கம் உச்சம் வந்துடுது. இது பட்ஜெட் அறிவிச்சதுக்கு அப்புறம் கோல்டு பிரைஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் விக்னேஷ் சார். 2026க்கான பட்ஜெட் யூனியன் வர ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்க போகிறாங்க சார். என்னென்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கும் சார்? போன வருஷம் பார்த்தீங்கன்னா தனிநபருக்கான வருமானம்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, டேக்ஸ் டிடக்ஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி என்னென்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் சார்? சார், இப்போது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய பட்ஜெட்டு சுதந்திர இந்தியாவில் இது 78வது பட்ஜெட்டு. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சண்டே வருது, 1ஆம் தேதி ஃபால்ஸ் ஆன் சண்டே. இது ஒரு சரித்திர நிகழ்வு தான். இது 1ஆம் தேதி சண்டேயில் வருது. இருந்தாலும் அந்த தேதியை மெயின்டைன் பண்ணி இன்றைக்கி பட்ஜெட்டு தாக்கல் பண்ண போகிறாங்க. மதிப்புக்குரிய நிதி அமைச்சர் அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுற போது இதில் நம்ம சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒவ்வொரு பட்ஜெட் நாளுமே நம்மளே வீட்டில் ஒரு மாதம் பட்ஜெட் போடுறோம், ஒரு மாதம் விசேஷம் வருது, அதுக்கு தகுந்த மாதிரி சோர்ஸஸ் பார்க்குறோம், அதுக்கு தகுந்த மாதிரி அலாட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு செலவை குறைக்கிறோம், ஒரு செலவை கூட்டுறோம் இல்லையா. இது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு 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 உலக, தட் இஸ் இந்திய அளவில் இது செய்கிற போது நம்ம அதுக்கான திட்டங்கள் எவ்வளோ செயல்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நிதி ஒதுக்கீடு பண்ணணும், நிதி மாற்று அமைப்புகள்லாம் இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் இது என்ன கேட்டிங்கன்னா, போன நிதி ஆண்டில் தனிநபர் வருமானம் உச்சவரம்பு அதிகப்படுத்தினால கொஞ்சம் வருமான வரி செலுத்துவோர் கொஞ்சம் ரிலாக்ஸாக பெருமிச்சு விட்டாங்க. இந்த மாதிரி ஆஃபீஸ் கோயர்ஸு அவங்களுக்கெல்லாம் அந்த 12 lakhsன்னு வச்சு இது பண்ணாங்க. இப்போ அதேமாரி இந்த வருஷம் உங்களுக்கு இந்த வருமான விஷயத்தில் ஏதாவது உச்சவரம்பு மாற்றி அமைக்கிறாங்களா, இல்லை அதிலே நிலைப்பாடாக இருக்குங்கலாம் இப்போ எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. பட்ஜெட் என்பது ஒரு அன்றைக்கி 11 மணிக்கு வெளியிட்ட கண்பு வர்றது தான் ஒரு உண்மையான நமக்கு ஒரு நிகழ்வுகளாக தெரியும். இப்போ யூகத்தின் அடிப்படையில் நம்ம அதிகம் சொல்லணுன்றது அவசியம் இல்லை. ஆனால் எதிர்பார்ப்புகள்னு ஒன்று பேசலாம். எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற போது கடந்த சில வருடங்களாகவே என்னன்னு கேட்டிங்கனாக்க, பங்குச்சந்தையும் பட்ஜெட்டுக்கும் என்ன வித்தியாசம், கண்டிப்பாக என்ன ஒன்று? அப்போது அந்த அன்றைக்கி சண்டே, பங்குச்சந்தை ஒர்க்கிங் டே. அன்றைக்கி ஒர்க்கிங் டே, February 1 சண்டே அன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டு இருக்குது. அப்போ ஏன் இருக்குது? பட்ஜெட்டுக்கும் பங்குச்சந்தைக்கும் ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கிறனால தானே ஒர்க்கிங், இதனால் இருக்குது. ஓகே, அப்போது இதில் என்ன எதிர்பார்ப்புகள் என்ன இருக்கலாம் அப்படின்னு கேட்டால், எனது பார்வையில் ஒரு சில குறிப்பிட்ட துறைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நிதி அதிகமாக ஒதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் என் மனசில் படுறது. பட்டு ஓரளவுக்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ இந்த US டேரிஃபுக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா, இந்த டெக்ஸ்டைல், இந்த உணவுத்துறை, இந்த மாதிரி தட் இஸ் இந்த எக்ஸ்போர்ட் ரைஸ் ப்ராடக்ட்ஸு, இதுக்கெல்லாம் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கிற காலத்தில் அந்த தொழிலெலாம் கொஞ்சம் மந்தமாக இறங்கி
அந்த பிலோ லெவலில் இருக்குது. பெரிய ஒரு அளவுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கான சான்சஸ் இல்லை. அது மாதிரியான டெக்ஸ்டைல் துறைகளுக்கோ அல்லது வந்து இந்த உணவு பதப்படுத்தும் துறை இது மாதிரிக்கு எதுக்காவது ஒரு சலுகைகள் கொடுக்கலாம், அல்லது வரி சீரமைப்பு பண்ணலாம், இருக்கக்கூடிய வரியை குறைத்து, அல்லது வேறு எதுக்காவது இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வேற கூட ஏற்றலாம். அதனால் இது மாதிரி பார்க்குற போது வரி சீரமைப்பு மூலமாக ஓரளவுக்கு இது பங்குச்சந்தைக்கு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும், அந்த துறை சம்பந்தப்பட்ட பங்குகளுக்கு என்ன பலன், இது ஒன்று. அப்போது பட்ஜெட்டுன்னு வந்துட்டாலே பொதுவாகவே எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, டிஃபென்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ இந்த ஆண்டு நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செமிகண்டக்டர் போன ஆண்டு செமிகண்டக்டருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ்க்கு ஊக்குவிக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது சப்சிடரி இந்த மாதிரி ஏதாவது நிதி உதவி ஏதாவது பண்ணுற மாதிரி அது இன்னும் கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்தாலும் வரவேற்கத்தக்கதுங்கிறத எவ்வளோ நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த நிதி அறிக்கைக்கும் பங்குச்சந்தைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது டிஃபென்ஸ் செக்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்குகள் டிஃபென்ஸ் செக்டாருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு கொஞ்சம் நிதி உதவி அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த துறை சம்மந்தப்பட்ட பங்குகள் ஏறும். ஒன்று வேணால் இப்போ கடந்த ஒரு வாரத்தில் பாருங்கள், டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் கிளம்பி மேலே கிட்டத்தட்ட ஒரு 10-15% ஏறி இருக்கு. ஏன் ஏறுறது? எதிர்பார்ப்புகள் பற்றி தான் ஏறுறது. இது ஒரு. அடுத்தது செமிகண்டக்டர். அப்போ செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸு இதெல்லாம் ஒரு பக்கம். வெள்ளி விலை ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ செமிகண்டக்டர் ஜிப்பு இந்த மாதிரி ப்ராடக்ட் ஓரியன்டாக இருக்க இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக சில்வருக்கு இப்போ முக்கியத்துவம் ஜாஸ்தி கொடுக்குறாங்க. சில்வர் அண்ட் ஜிங்க். நான் இப்படி எங்கே வரேன் பாருங்க, இப்போ பட்ஜெட்லேருந்து இங்கே வந்துட்டேன். அப்போது சில்வர் ஏறுற போது சில்வருக்கு அதுக்கு ஒரு ரெகுலேட் பண்ணணும் இல்லையா? அப்போ தானே இந்த தொழில் கொஞ்சம் பாதிக்காமல் இருக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி கோயம்புத்தூர் போட்டு சேலம் தான் உங்களுக்கு இந்த வெள்ளி கொலுசு இதெல்லாம் பண்ணுற ஏரியா. அந்த தொழில் அழிஞ்சிட்டே அந்த துறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களாம் ரொம்ப இன்னைக்கு பிஸ்னஸ் இல்லாமல் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. பிஸ்னஸ்லாம் கீழே இறங்கியிருக்கு. கொஞ்சம் ரொம்ப டல்லாக தான் இருக்குது. காரணம் என்னன்னா வெள்ளி விலை உயர்வுனால நுகர்வோருடைய தேவைகள் குறைஞ்சிருது. அப்போ அந்த தொழில் ரீதியாகவும் அவங்க பாதிப்படைகிறாங்க. இது மாதிரி துறைகளுக்கு ஏதாவது ஒரு ஊக்குவிக்கும் வகையில் ஏதாவது ஒரு சலுகைகள் கிடைக்குமா, இது ஒன்று கருத்தில் வச்சுக்கலாம். அடுத்தது ரயில்வே செக்டார் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வந்தே பாரத் ட்ரெயின் இந்த 2-3 வருஷமாக எல்லா பக்கம் வந்தே பாரத் ட்ரெயின் வரும். எல்லா ஸ்டேட்லையும். அப்போ வந்தே பாரத் ட்ரெயின் வரப்போது அதுக்கு உண்டான ப்ராடக்ட்ஸு, அதுக்கு உண்டான மெட்டீரியல் சப்ளையிங் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அது சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். இப்போ ரயில்வே செக்டார்னு பார்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த RVNL, இந்த டெக்ஸ்மா ரயில் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்குறபோது அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து எக்ஸ்பெக்டேஷனோட பட்ஜெட்டோட மிங்கிள் பண்ணி ஏறுற ஸ்டாக்குகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஏறுற போது இப்போ பங்குச்சந்தையினோட இண்டெக்ஸ் ஏறும் இல்லையா? அப்போ பங்குச்சந்தை இண்டெக்ஸ் ஏறுற போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? தங்கம் கொஞ்சம் டிப்பாகிறதுக்கு வாய்ப்பு. ஜென்ரல் ஃபினாமினா என்ன கேட்டிங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டு ஏறினால் தங்கம் இறங்கும். இந்த அக்டோபர் 2024 வரலையும் நல்ல பீக்கில் இருந்தது ஸ்டாக் மார்க்கெட். அப்போது கோல்டு கீழே ஃப்ளாட்டாக இருந்தது. இவர் இறங்க ஆரம்பித்தார், இறங்கி 22,000 வந்தார். அப்போ தங்கம் உச்சம் வந்துடுது. இதுதான் பட்ஜெட் அறிவிச்சதுக்கு அப்புறம் கோல்டு பிரைஸ் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இல்லை. இதில் ஏதாவது தங்கம் விலை உயர்வுக்கு ஏதாவது அறிவிப்புகள் என்ன வரும், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். ஏன்னா எல்லாத்தையும் ஓரளவுக்கு அவங்களும் நம்மளை விட நாம் சாமானியன், ஒரு அரசு இதையும் கண்காணிச்சிக்கிட்டு தானே இருப்பாங்க. அதுக்கான வழிவகைகள் எல்லாத்துலேயுமே ஒரு ப்ராஸ் ஒன்று கான்ஸ் இருக்கும். ஒரு ப்ராஸ் இருக்கும்போது கான்ஸ் வரும்போது கூடுமானவர்களையும் கான்ஸ் வராமல் பார்க்குற அளவுக்கு ப்ராஸ் சாதகம் பாதகம்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்து ஒரு நல்ல அறிவிப்புகள் வரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சாமானிய மக்களுக்கான இந்த பெட்ரோல் டீசல் விலை, அத்தியாவசிய பொருட்கள் இதெல்லாம் ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குமா சார்? ரேட்டு இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. உங்களுக்கு க்ரூட் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பெட்ரோல் டீசல்லாம் இருக்குது. ரெண்டாவது நீங்கள் கேட்குற மாதிரி இதுக்கு எதாவது வரி சீரமைப்பு பெட்ரோல் இதுக்கெல்லாம் இந்த ஜிஎஸ்டி மாரி வருமா? ஜிஎஸ்டிக்கும் மத்திய பட்ஜெட்டுக்கும் இல்லாமல் ஜிஎஸ்டி கவுன்சில் தனியாக முடிவு எடுக்கிறதா இருக்குது. அதனால் பொதுவாக விலைவாசியை கட்டுப்படுத்துறதுக்கும் ஓரளவுக்கு இன்ஃப்ளேஷனை ஒரு கூல் ஆஃப் பண்ணி ஒரு நார்மல் வைக்கிற போது நம்மளுடைய ருப்பி வேல்யூ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சரி கட்டுற மாதிரி பட்ஜெட்டுகள் அறிவிப்புகள் வரலாம் என்று நான் எதிர்பார்க்குறோம். பட் எதிர்பார்த்தா இந்த மாதிரி பங்குச்சந்தைக்கு இந்தந்த செக்டார்
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எல்என்டி மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எல்என்டினா 2 விஷயம் பார்க்கணும். எல்என்டி ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நான் எதுவுமே பங்கு வந்து பரிந்துரை செய்யலை. பட்ஜெட்டுனால இந்தந்த பங்குகளை நீங்கள் கண்காணிக்கலாம், கவனிக்கலாம், கருத்தில் கொள்ளலாம். அது மற்ற நீங்கள்லாம் முடிவெடுக்கிறது நீங்கள் முடிவு. இந்த துறைகளில் மாற்றங்கள் மாற்றுக்கு ஏற்படும். எனக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த துறைக்கு சாதகமாக இருக்கலாம், எந்த துறைக்கு வந்து இதனால் அது சம்மந்தப்பட்ட ஸ்டாக்குகள் ஏற்ற இறக்கத்தை சந்திக்கலாங்கிறது வேணால் நம்ம ஒரு கருந்தாலகு செய்யலாம். அப்போ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நல்ல நிதி ஒதுக்கீடு ஃபோக்கஸ் பண்ணாங்கனாக்கா சாலை விரிவாக்கம், 8 வழி சாலை பண்ணுறது, 4 வழி சாலை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது, சாலை மேம்பாட்டுத்துறை, துறைமுக மேம்பாடு, இதெல்லாம் பார்க்குற பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ். அப்போ எல்என்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்என்டி டிஃபென்ஸ்லேயும் வருது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் வருது. அந்த மாதிரி சரி. வெஹிக்கிள் ஓரியன்ட் ஆட்டோ செக்டாருக்கு ஏதாவது நல்ல ஒரு பலன் தராங்களா? இப்போ நேற்றுக்கு யூகேயில் ஒரு டீல் டேரிஃப் ஒரு இதாக இருக்குது. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா யூகே டேரிஃப் படி இன்னும் அஃபிஷியலான செய்தி வெளியில் வரல, பரவாயில்ல செய்தி. அதெல்லாம் ஆட்டோ செக்டார்லாம் இம்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு இருக்குது. அங்கேருந்து இம்போர்ட் பண்ணினா நம்ம ஊரில் இருக்கிற ஆட்டோ செக்டாருக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு ஷேக் கொடுக்கும். அப்போ இதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு அறிவிப்புகள் இருக்கா? ஆட்டோ ஓரியன்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ்க்கு இதில் ஏதாவது சலுகைகள் இருக்கா? இதெல்லாமே பட்ஜெட்டில் தெரியும். பட்ஜெட்டில் தெரியுங்கிறத விட இதெல்லாம் வந்து எதிர்பார்த்து சந்தை வந்து இயங்கிட்டு இருக்குது. இதெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி நடந்ததுன்னா சந்தை நல்ல மறுபடியும் புதிய உச்சத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பொதுவாக இண்டெக்ஸ் குறியீடு அப்படிங்கிறது இப்போ இருக்கிறது என்னுடைய கண்ணோட்டத்தில் ஒரு 24,900 26,500க்குள்ளே தான் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அது சந்தையினுடைய உலக காரணிகள், உள்ளூர் காரணிகள், பட்ஜெட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நம்ம ஆர்பிஐனுடைய பாலிசி டெசிஷன் இருக்குது. அது வந்து வெள்ளிக்கிழமை அப்போ பார்க்குற போது அதில் ஏதாவது வந்து வட்டி விகிதங்களை இப்படியே மெயின்டைன் பண்ணாலோ அல்லது குறைத்தாலோ அது சம்மந்தப்பட்ட வீட்டு கடன், வாகன கடன், இது சம்மந்தப்பட்ட துறையெல்லாம் வந்து கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகே, இந்த ஹோம் லோன் கம்மி ஆகிறது. ஆமாம், அங்கே வட்டி விகிதம் குறைச்சிட்டா எப்படிக்கு வட்டி விகிதம் குறைக்கிற போது அந்தந்த வங்கியெல்லாம் எங்கே வாங்கியிருக்கோம் அந்த வங்கியில் போய் நீங்கள் எழுதி தரணும். சார் இந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ஏன்னா நான் இந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு சேங்ஷன் பண்ணிங்க, எனக்கு இது மாதிரி குறைச்சி கொடுங்கன்னா அந்த புதிய வட்டி விகிதத்தில் உங்களுக்கு குறைச்சி இது பண்ணுவாங்க. இல்லைனாலும் எழுதி கொடுக்கலனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு இருக்கிற இது அந்த பீரியடு டென்யூர் குறையும், கடன் சீக்கிரம் குறையும் இல்லையா? 2 விஷயமே பார்க்கணும். வேணும்னா சுமையை குறைச்சிக்கணுன்னா இப்படி பண்ணுங்க, தவணைகள் அப்படியே இருக்கும். இல்லை சார் நான் வந்து இருக்கிறபடியே இருக்கட்டும்னா சீக்கிரம் கட்டி முடிப்பீங்க, தவணைகள் குறைஞ்சிடும். இப்படி தான் நம்ம பார்க்கணும். நம்ம எதுவாக இருந்தாலும் நமக்கு சாதகமானதை நம்ம எடுத்துக்கணும். அதனால் பட்ஜெட்டில் வந்து உள்ள எதிர்பார்ப்புகள், என்னுடைய பார்வையில் எதிர்பார்ப்புகள் அக்ரிகல்ச்சர், டிஃபென்ஸ், இவி வெஹிக்கிள் அண்டு க்ரீன் எனர்ஜி அண்டு டிஃபென்ஸ் செக்டார், இதெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்கறது. மற்றும் இதர தகவல்லாம் வந்து நமக்கு அடுத்தது ஆர்பிஐ பாலிசி, இதையும் வச்சு தான் நம்ம முடியணும். என்னுடைய கருத்து என்ன கேட்டீங்கன்னா, பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்வர்களாக இருக்கட்டும் அல்லது முதலீடு செய்வர்களாக இருக்கட்டும், சற்று நிதானித்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஃபைனான்சியல் அட்வைசர் கேட்டுட்டு முடிவெடுங்க. அது குறிப்பாக அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க கொஞ்சம், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க கொஞ்சம் 2-3 நாள் கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு கிளாரிட்டி வர வரலையும் உள்ளே என்ட்ராகாமல் இருக்கணுங்கிறது நல்லது. ஏன் என்ட்ராட்டோன்னா, நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் போடுவீங்க ஒன்று வாங்கினா பாதுகாப்புக்காக, இந்த பக்கம் ட்ரிக் ஆகிடும். அப்படி பண்ணிங்கனாக்கா ஷார்ட் போனாலும் ஸ்டாப் லாஸ் ட்ரிக் ஆகிடும், லாங் போனாலும் ட்ரிக் ஆகிடும். ஏன்னா இந்த ஹை வாலட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ்னே ஒன்று இருக்குது. இந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்திங்கனாக்கா டெய்லி ஏறிக்கிட்டே இருக்குது. அப்போ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஏறுற போது என்ன, ஒரு இன்ஸ்டெபிலிட்டி தானே, மார்க்கெட்டில் ஒரு ஸ்திரமற்ற தன்மையை காமிக்கிறனால தான் இந்த இண்டெக்ஸ் ஏறிக்கிட்டு இருக்குது. போன வருஷம் பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா 19-20க்கே வந்துடுது வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ், ஒரே நாளில் கிட்டத்தட்ட அது மாதிரி இருந்தது. போயிட்டு மறுபடியும் இப்போ 10-15 நாளைக்கு முன்னாடி நல்லா கூலாக 5K இருந்தது. அப்போ நம்ம மார்க்கெட் மேலே இருந்தது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஏற ஏற நம்மளுடைய பங்குச்சந்தை குறியீடு தாக்கத்தை ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரத்துக்கு தான வாய்ப்புகள். இதுக்கு சம்பந்தம். இவர் இறங்க யார், பங்குச்சந்தை இறங்க தங்கம் அப்படி மேலே ஏறுவார். பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று எப்படி சம்மந்தம் பாருங்கள். இப்போ போன வருஷம் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த துறையிலலாம் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் இந்த துறையில தான் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு ஏதாச்சும் சொல்ல முடியும் சார்? அப்படி நமக்கான ஒன்றும் அறிவிப்புகள் ஒன்றும் தெரியலை. பட்ஜெட்டு வந்தால் தான் நமக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சார், பட்ஜெட் தொடர்பாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்றதை நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ரொம்ப நன்றி சார். இதில் நான் எந்த பங்கையும் வந்து ஒரு உதாரணத்துக்காக துறை வாரியான பங்குகள் சொல்லியிருக்கனே தவிர பரிந்துரை எதுவும் செய்யலை.
பட் எதாக இருந்தாலும் ஒரு கிளாரிட்டி தெரியறவர்களே நீங்கள் முதலீடாக இருக்கட்டும், வர்த்தகமாக இருக்கட்டும், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தொழில்நுட்பத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களுடைய டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸு, டெக்னிக்கல் டேட்டாலாம் பார்த்துட்டு உங்கள் ஃபினான்ஷியல் ரிஸ்க் எடுத்து பண்ணுறது தான் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நல்ல ஒரு எதிர்பார்ப்புகளுடன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். நன்றி சார். Let's go holidays. Travel beyond boundaries. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.